பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. எஸ் 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 இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. ஜீசஸ் இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. ஜீசஸ் இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. ஆமென். இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. சொல்லுங்க. இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. ஏலமுனா 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 உண்மையுள்ளவரே. ஏலமுனா ஏலமுனா வாக்கை காப்பவரே. ஏலமுனா ஏலமுனா உண்மையுள்ளவரே. இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே. ஓ ஜீசஸ் இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. சொல்ல மாட்டீங்கப்பா. இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, பொய் சொல்லுவதே இல்லை. இருக்கின்றவராக இருப்பவரே, உம்மில் மாறுதலே இல்லை. ஏலமுனா ஏலமுனா உண்மையுள்ளவரே. ஏலமுனா ஏலமுனா வாக்கை காப்பவரே. ஏலமுனா ஏலமுனா உண்மையுள்ளவரே. ஏலமுனா ஏலமுனா வாக்கை காப்பவரே. இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, நீர் பொய் சொல்லுவதே இல்லை. ஜீசஸ் இருக்கின்றவராக இருப்பவர், உம்மில் மாறுதலே இல்லை. இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, நீர் பொய் சொல்லுவதே இல்லை. இருக்கின்றவராக இருப்பவர், உம்மில் மாறுதலே இல்லை. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவனை நல்ல கரங்களை தட்டி ஹோரி பாபா பாபா சிகலோ ரிகலரதா ரிகா பாபா 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 ரிகலரதா சிகலோ. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை புதிய ஏற்பாடில் 236வது பக்கம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய திராணி இன்னதென்று தெரிந்து, ஹல்லேலூயா, அதுக்கேற்ற டெஸ்ட் தான் நமக்கு. ஹல்லேலூயா, அதை செய்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு கவலையும் இல்லாமல் கேர்ஃப்ரீயாக நம்ம இருக்கும்போது ஆராதிக்கிறதை விட நெருக்கத்தின் மத்தியில், ஹல்லேலூயா, மனது முழுவதும் போராட்டத்தின் மத்தியில், வேதனை மத்தியில், வலியின் மத்தியில் நாம் செலுத்துகிற ஆராதனை தான் பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடணும்ல, ஆராதனை பலி உமக்கேன்னு பாடணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் குகையில் இருக்கும்போது, ஹல்லேலூயா, நாற்புறமும் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கும்போது, சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுலும் சீலாவும் துதித்தார்களே, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போகிறவங்க, அந்த பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலை எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த ரோம சிறைச்சாலைகள் பெரும்பாலும் இப்படி தான் இருந்துச்சான். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பாருங்க, பவுல் கொலை செஞ்சாரா? யார் வீட்டிலையா திருடினாரா? இல்லை. இயேசுவை அறிவித்தது நிமித்தமாய் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. சிறைச்சாலைங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜெயில் மாதிரி கிடையாது, அப்படி தானே? இன்னைக்கு ஜெயிலில் நேரம் சாப்பாடு, பயங்கர உபசரிப்பு, அதுவும் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஜெயிலெலாம் வேறு, அப்படிலாம் அந்த காலத்தில் கிடையாது. அவங்க இருந்த அந்த பிலிப்பி பட்டணத்தில் தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அவங்க இருந்த சிறைச்சாலை பிலிப்பி பட்டணத்தில் இருந்தது. அந்த சிறைச்சாலை இன்றைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறதா. இன்றைக்கி அது ஓப்பனாக இருக்குது. அன்னைக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த சிறைச்சாலை அண்டர் கிரவுண்டில் இருக்குமா? எப்படி? அதாவது குற்றவாளி நினைச்சாலும் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அண்டர் கிரவுண்டில் எந்த வெளிச்சமும் இருக்காது. முதல்ல வெளிச்சமே இருக்காது. நம்ம எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், யார் பூச்சி வருதா இல்லை ஏதாவது கடிக்க ஒன்றுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக டார்க்கான ஒரு அறையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ரொம்ப குட்டியாக இருக்குமா. அந்த ஒரு செல் ரொம்ப குட்டியாக இருக்குமா. பவுலையும் சீலாவையும் ஒரே அறையில் அடைத்து வைத்தார்கள். ஆனால் 2 பேர் சாவகாசமாக கால் நீட்டி உட்கார இடம்லாம் இருக்காது. எப்படி வைப்பாங்களாம் அப்படின்னு சொன்ன, பெரும்பாலும் இந்த ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, இந்த பேபிலாம் கருப்பையில் இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி இந்த காலை எப்படி அப்படி மடக்கி அப்படி உட்காந்துருக்கோம்ல, இந்த மாதிரி தான் உட்கார முடியும். தலை நிமிந்தெல்லாம் உட்கார முடியாது. இப்படி குனிஞ்சு தான் உட்கார முடியும். அவங்களால என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட கை காலை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அந்த பிரிசன்லையே தான் பாத்ரூம் இருக்கும். பயங்கர நாற்றமாக இருக்கும். யாரும் அங்கே க்ளீன் பண்ணலாம் வரமாட்டாங்க. பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட சிறைச்சாலையாக இருக்கும். நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே. அதுலேருந்து சாப்பிட தோணுமா? அதுலேருந்து ஏதாவது செய்ய தோணுமா? ஒன்றுமே. நம்மளை போட்டிருந்தா என்னங்க செய்வோம்? ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக கிளம்புனேன், எனக்கு இந்த பாடம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என் வீட்டில் சும்மா இருக்க பார்த்து இப்படிலாம் நம்ம பேசியிருப்போம்ல, இல்லை அட்லீஸ்ட் நம்ம உடஞ்சி போயிருப்போம்ல. ஆனால் பாருங்கள், அந்த சூழ்நிலை, அதுவும் தொழு மரத்தில் வேற மாட்டி வச்சுருந்தாங்களோ. ஒரு மரத்தில் அவங்களுக்கு அது என்ன தெரியுமா, நான் அநேக அந்த வசனங்கள்லாம் நம்ம வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். அநேக அடிகள் அடித்த பின்பு அவங்கள என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக காயங்கள். அந்த காயத்தோடு கூட மரத்தில் கட்டி வச்சா எப்படிங்க இருக்கும்? லேசாக கால் அசைஞ்சாலே என்ன செய்யும்? உராயும், அப்படி தானே? வலிக்கும். அப்படி அதுக்காக தான் அந்த தொழு மரத்தில் கட்டி வைத்திருந்தாங்க. இப்படி கட்டி வைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் தேவனை மெலடி சாங் பாடினாங்கன்னு இருக்கா, சோக பாட்டு பாடினாங்கன்னு இருக்கா,
ஆண்டவரே ஏன் இதை அனுமதித்தீர் அப்படின்னு பாடினாங்களா? தேவனை துதிச்சு பாடுவாங்க. ஹல்லேலூயா. தேவனை பிரைஸ் பண்ணி பாடுவாங்க. பாருங்க, அதுதான் பலி, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தான் ஆராதனைனா யாருமே ஆராதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை நம்ம செய்யணும்னா உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து, நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற பலியை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக நுகரப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தில் 2 இடத்துல தான் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. அப்படிதானே? வாசிச்சிருக்கீங்களா? ஒரு இடம் இங்கே இவங்க துதித்து பாடி தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சோன்னே பரலோகம் மகிழ்ந்ததற்கான ஒரு சைன் தான் பூமி அதிர்ந்ததுன்னு இருக்கு. வேற எங்கே இருக்கு? இயேசு மரித்த போது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெற்றியின் முழக்கமாக பூமி அதிர்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பூமி அதிர்ச்சி அந்த சிறைச்சாலையில் இருந்து பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அந்த நடுராத்திரியில் பூமி அதிர்ந்தது என்றால், ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் அதை எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் அதை எவ்வளோ அங்கீகரிச்சிருக்கார், அதை எவ்வளோ மதிப்பாக எண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து இருக்கிற தேவ பிள்ளையே, யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆராதனை ஒரு பலியாக மாறணும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பலி செலுத்திட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த பலிகளை செலுத்தும்படியாக, ஹல்லேலூயா, தேவனுக்கு ஏற்கும் பலிகளை செலுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அமைதியாகவே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சிங்கத்தின் கெபியில் இருக்கிற அனுபவம் போல இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலையின் நடுவில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் போதே எவ்வளோ பெரிய சிறைச்சாலை ஆனாலும் அது தானாக திறக்கும். எந்த சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலை திறந்துடக்கூடாது, கைதிகள் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கடும் காவலை நிர்ணயித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் பயப்படத்தக்க அளவில் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு என்று வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆராதனையான பலியை செலுத்துகிற தேவ பிள்ளைய, உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற சிறைச்சாலையின் அனுபவங்கள், உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற சிங்க கெபியின் அனுபவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அழுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அழுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ, அது சிறைச்சாலையா இருந்தாலும் அதனுடைய அஸ்திவாரங்கள் நிலைக்க முடியாது. அது சங்கிலி ஆனாலும் தெரிப்புண்டு போ, அது கட்டுகள் ஆனாலும் கழன்று போ. ஓ ரிகபபபபபபசபலோ அடையடும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது
அஸ்திபாரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே இயேசுவே உங்க நாமம் உயரணும்பா, உம் நாமமே உயர்த்துகிறோம், உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க சபையே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வல்லமைக்கு முன்பாய் ஒன்று நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா சேரும், என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேரும், என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. தேவ பிள்ளையே, உன்னை மறுபடியும் ஸ்தானத்திலே, உன்னை மறுபடியும் ஸ்தானத்திலே நிறுத்தும்படியாக ஹல்லேலூயா. யாருக்கோ நேரம் இந்த வார்த்தை காலை நேரத்தில் வருகிற ஹல்லேலூயா. உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நிறுத்துவா, உன்னை மறுபடியும் தலையை உயர்த்துவா, மறுபடியும் ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவா. ஹல்லேலூயா. ரீஹலரத ஷபபோ, ரீஹலரத கபலபரபபபப, ரீஹலரத ரிஷபபப கபலபரபபப, ரீஹபலன்யா கரரரரர, ரீஹலரத சிவலரத, ரீஹபபா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. அப்பா, எனக்கு யுத்தம்லாம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு பெருசா பேசி ஜெயிக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் உங்க பிரசன்னத்துல அமர்றதுக்கு எனக்கு தெரியும். நான் உங்க பிரசன்னத்துல அமர்ந்து 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 எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்துல நான் அமரும்போது எனக்காக யுத்தம் செய்கிற என் கர்த்தர் உண்டுன்னு எனக்கு தெரியும். என் பலத்தினால ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால ஒன்றும் நடக்காதுப்பா.
உங்க பிரசன்னத்தால எல்லாமே கூடும். ஹalleluya. ஒரு விசுவாச அறிக்கையாக கடைசியாக இந்த பாடலை நம்ம பாடி முடிக்க போகிறோம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்க. அர்ப்பணிங்க தேவ பிள்ளையே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. நான் எல்லாத்தையும் செய்ய முடியும்பா. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனோ, யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya, 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 யாவே ஹalleluya, யாவே ஹalleluya, யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்தில்.
அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நடந்து முடிந்திருக்கிற தேர்தலில் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி